ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம குஜராத்தில் தன்சுராங்கிற ஊரில் இருக்கோங்க. பார்த்துருப்போம், பட்டாசுலாம் ஏற்றி டெலிவரி பண்ணிவிட்டு இப்போ லோடு ஏற்ற வந்துருக்குங்க. எந்த ஊருக்குன்னு பார்த்தா திருச்சிக்கு உருளைக்கிழங்கு. அப்பா வந்துட்டுங்க சிப்ஸு போடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எடுக்க போனார். என்னாச்சுங்கப்பா? ஒன்று தான் தாங்க இருக்குது. இதை வச்சு என்ன தாங்க பண்ணுறது? ஒன்றா? இதை வச்சு என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு 10 கிழங்கு இருந்தால் கூட சிப்ஸ் போடலாம். ஆமாம், ஒன்று தான் இருக்குது. ஏற்றும் போது பார்ப்போங்க. ஆமாம். அப்புறம் இது ஏற்றுனதுக்கப்புறம் தெரியுமாங்கப்பா? ரோடு இப்போ ஏற்றுனதுக்கப்புறம் தாங்க அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், எவ்வளோ நேரத்தில் வரணும், டைம் வேணும்னு. திருச்சிக்கா? இந்த கிழங்கு வந்து டைமிங்க்கு கொண்டு வந்து இறக்கணுமாம்மா. அதனால சொல்லுவார் திருச்சிக்கு அந்த டைம் போயிடணும். ஆமாம், மார்க்கெட்டுக்கு அவர் சொல்கிற டைமுக்கு நம்ம போயிட்டா போதும், அவ்வளோதான். வண்டி எடை போடலாம் வாங்க. லோடு ஏற்றுறதுக்கு தாங்க வந்திருக்காங்க பாய்ஸ் எல்லாம். அதுக்குள்ளே பாத்திரமெல்லாம் விளக்கிடலாங்க. மொத்தம் பார்த்துருப்பீங்க, வண்டி வெயிட் வந்து 11 டன் 100 கிலோ இருக்குங்க. ஏற்றுனதுக்கப்புறம் 25 டன் ஏற்றுவாங்க. இந்த கிழங்கு தாங்க நம்ம ஏற்ற போகிறோம். இல்லை சிப்ஸுக்கு போகிறதுங்க. இன்னும் டைமிங் சொல்லி இப்போ ஏற்றோன்னே நான் தெரியுமா? 8 மணி ஆகி போயிட மாட்டேங்குது நைட்டு. ஏற்றி பார்க்கும்போது நான் சொல்கிறேன், அதான் நைட்டு 8 ஆயிருமா கிளம்புறதுக்கு? மணி என்ன? 6:30. 6:30யா? 2 மணி ஆயிடும் பாய் கட்டி. இப்போ ஒரு 20 டன் ஏற்றிருக்காங்க. போயிட்டு ஒரு 5 டன் ஏற்றிட்டு வருவோம். இங்கேருந்து அகமதாபாத் மொத்தம் 100 கிலோமீட்டருங்க. இன்றைக்கி ஃபைனலாங்க பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும். அங்கே வந்து மழை வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு மழை வரத்துக்கான அறிகுறி இல்லை. வாங்க, பேலன்ஸ் மட்டும் ஏற்றியாச்சு. போய் எடையை போடலாம். முன்னாடி ஒரு சிங்கண்ண எடையை போட போகிறாரு. ஏற்றிட்டு பாய் கட்ட போகிறோம். 36 டன்னு 320 கிலோ இருக்குங்க. நம்ம எம்டியை 1100 கழிச்சோம்னா 25 டன்னு 220 கிலோ இருக்குது மொத்தம். தார் பை போடலாங்க. நம்ம தள்ளுவோம், அப்பா கீழேருந்து கரெக்டாக சைடு பார்ப்பார். நீட்டாக பாய் கட்டியாச்சுங்க. அப்பா வந்து கண்ணாடி க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. மறுபடியும் லைட்டாக மழை தூரிச்சுங்க. எல்லாம் கொஞ்சம் மண் அடிச்சிருச்சு. இப்போ
இப்போ வந்துட்டுங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் எவ்வளோ நேரத்தில் அங்கே திருச்சிக்கு போகணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நான் போகும்போது வந்துட்டு உங்களுக்கு டைமிங் சொல்கிறேங்க எவ்வளோ நேரத்தில் போகணும் அப்படிங்கிறது. கிளம்பலாங்க திருச்சிக்கு. இங்கேருந்து கரெக்டாக 2000 கிலோமீட்ரு. இப்போ வந்து அப்பா டியூட்டிங்க. சாப்பிட்ற வரைக்கும் அப்பா ஓட்டுவார். சாப்பிட்ற வரைக்கும் பாருங்கள், சாப்பிட்டுங்க முன்னாடி போய் சாப்பிட்டு அப்புறம் அப்பா ஓட்டுவார் கொஞ்ச நேரம். அதுக்கு மேலே அப்புறம் நைட் நம்ம ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம டைமிங் வந்து பார்த்தோம்னாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:30 ஆகுது. நம்ம எப்போங்க போகணும்? வெள்ளிக்கிழமை காலையிலையா? வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 5 to 6க்குள்ளே அப்போ தான் மார்க்கெட் ஓப்பனிங்க. ஆமாம், 5லேருந்து 6 மணிக்கு அங்கே இருக்கணும். இப்போ மணி 8:30ங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9 மணின்னு வைப்போம். நமக்கு இதில் ஒரு வெடிகால் 6ன்னு வச்சா ஒரு 9 மணி நேரம் இருக்குது. அது போக 48 ஒரு 9 மொத்தம் 57 மணி நேரம் இருக்குங்க. 2000 கிலோமீட்டர் 57 மணி நேரத்தில் போகணும். இப்போ நார்மலாக இங்கேருந்துங்க சூரத் வரைக்கும் வச்சோம்னா ஒரு 8 மணி நேரம் ஆகுங்க. அங்கேருந்து கரெக்டாக நாமக்கலுக்கு 48 மணி நேரம். சூரத்துலேருந்து 48 ஒரு 8 56. அங்கே நாமக்கல்லேருந்து திருச்சிக்கு ஒரு 2 மணி நேரங்க 58. நம்ம போகிறது 57 மணி நேரத்தில் போகணும். நம்ம எதுக்கு லேட் பண்ண வேணாங்கப்பா. லேட் பண்ணாமல் போயிட்டு இருந்தால் போதும், நாங்கள் போயிடலாம். சாப்பாடு மட்டும் நிறுத்தி செஞ்சுட்டு ரன்னிங்கில் சாப்பிட்டு அப்புறம் என்ன டீசல் அடிக்கிறது தான். நீங்கள் டீ குடிக்க மாட்டீங்க, நான் மட்டும் டீ குடிப்பேங்கப்பா. வேறு எங்கே இப்போ கிரீஸ் அடிப்போம், இதுக்கு மட்டும்தான் நிறுத்துவோம் வண்டியை. நான் நைட்டில் ஓட்டணும், ஒரு இடத்துல நிப்பாட்டி டயர் தட்டி பார்ப்பேன். பாலஞ்சீட்டில் மணி இப்போ நைட்டு 10 ஆகுதுங்க. போயிட்டு லைட்டாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ அப்பா வந்துட்டு பார்ப்பேங்க நம்மளை எந்நேரம் வந்துட்டு எழுப்பிடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டுங்க சூரத் தாண்டி போயிட்டுருக்கோம். அப்பா வந்து ஒரு மணி இருக்குங்க பரோடாவில் எழுப்பிவிட்டாங்க நைட்டு. மணி இப்போ 5:45 ஆகுதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டிட்டு அப்புறம் அப்பா ஒரு 6 மணிக்கு எழுப்பிடுவோம். கொடுத்த டைமில் வந்து இப்போ நமக்கு 9 மணி நேரம் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னா கரெக்டாக 48 மணி நேரம் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை காலையில் 6 மணியா, வியாழன் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு 6 மணிக்குள்ளே திருச்சிக்குள்ளே இருக்கணுங்க மார்க்கெட்டுக்குள்ளே. மழை தூரிட்டே தாங்க இருக்குது. பரோடாவில் ஆரம்பிச்சது. பரோடா அந்த பக்கம் நம்ம லோடு ஏற்றி வந்தாலும் அது வரைக்கும் மழை இல்லை. இந்த கடற்கரை ஓரம் அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே மழை தூரிட்டே தான் வந்துட்டுருக்கு. அடுத்தது இங்கே ஒரு பிளாக் ஆச்சுங்க. பஸ்ஸு தான் இன்றைக்கி லைன். இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே இன்றைக்கி பஸ்ஸு தான். ஒரு 20 நிமிஷம் பக்கம் அது கொஞ்சம் பிளாக் ஆச்சு. குஜராத்தில் மழை போட்டு நிறுத்திட்டு இருக்குங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் வந்துச்சு. வந்தாலும் நம்ம ஊரில் 1 மணி நேரம் பெய்யறதுக்கு ஈக்குவலாக பேஞ்சிட்டு போயிடுச்சு. அக்கா கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம டைமிங்களோட வந்து இது நார்மலாக நமக்கு டைம் தாங்க. எங்கன்னா என்னையும் லேட் பண்ணாமல் போகணும். இஞ்சி அப்புறம் இன்னொன்று தக்காளி இந்த மாதிரி ஓட்டுற பார்த்தீங்களா, பலாப்பழம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப 60-70 போகணும் அவசியம் இல்லை. கணக்காக லேட் பண்ணாமல் ஒரு 50லே போனோம்னா நம்ம கரெக்டான டைம் போய் ரீச் பண்ணிடலாங்க. மணி இப்போ 10 ஆக போகுது. இன்னும் 44 மணி நேரம் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு நல்ல மேடுங்க இது. இப்போ 4th இயரில் போயிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, கியரை மாற்ற போகிறேன். ஆர்பிஎம் ஸ்லோ ஆகுது. தேர்டு மறுபடியும் ஆர்பிஎம் ஸ்லோ ஆகுதுங்க. கியர் மாற்ற போகிறேன். செகண்டு இந்த கியரில் ஏறிதாங்கப்பா. ஏறி ஃபுல்லாக போனால் போகணும். ஆமாம், உள்ளால் போகிறவர் தடுமாறிட்டு போகிறாரு ஒருத்தர் தம்பி. அது 14 வீலுங்கப்பா. அது ஏறிச்சு.
அண்ணன் ஸ்லோ பண்ணிட்டாரு. போயிருக்கு எம்டி தான் அழகாக வர லெஃப்டெல்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. போவோம் சைடே எடுக்க முடியலங்க. 2 வண்டி அப்படியே ஜோடி போட்டுற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேடு அதான் பாசி லைட் அடிச்சு அண்ணன் அப்படியே ஆப்போசிட்ல நிறுத்த சொன்னேன். அண்ணன் ஓரம் கட்டிக்கிட்டாரு. அந்த கொஞ்சம் முன்னாடி போனால் சிமெண்ட் ரோடு வருங்க. அது வரைக்குமே கொஞ்சம் இப்படிதாங்க இருக்கும். சைடு எடுத்து போகிறதா அவ்வளோ சீக்கிரம் சைடு எடுக்க முடியாது. வரும்போது பார்த்தீங்களாங்கப்பா எத்தனை வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னு இந்த பெட்ரோலில்? 4 வண்டி 5 வண்டி நினைக்கிறேன். 4 வண்டிங்கப்பா. அது கீழே விழுந்த வண்டி சேர்த்தியா? ஆமாம், அதோட சேர்த்து மொத்தம் 4 வண்டிங்கப்பா. 2 வண்டி எரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மீனெல்லாம் இதுதாங்க மீன் டைமிங்கில் ஓட்டுவீங்களாங்கப்பா? ஆமாம், பம்பாயிலேருந்து போட்டிருக்கிறேன். அதில் எவ்வளோ நேரத்தில் போடணும்? 34 மணி நேரம் டைம் தாங்க. அது 34 மணி நேரம் டைமு. எங்கே இருந்துங்கப்பா? பம்பாயிலேருந்து தான். நைட்டு ஏற்றி கரெக்டாக விடும்போது மீன் ஏற்றிட்டு எங்கே வரணும்? மெட்ராஸு. டெய்லி 4 வண்டி 3 வண்டி போவோம். டெய்லி 4 வண்டி 3 வண்டி, ஒரு நாளைக்கு 5 வண்டி கூட போவோம். 6 வீல்லையாங்கப்பா? 6 வீலில். இந்த ஏசி வண்டி மாதிரி இருக்குமே அதான்? இல்லைங்க, இப்போ சாதாரண இப்போ நம்ம வண்டி மாதிரி தான் ஓப்பன் ஐஸ் போட்டு அனுப்பிச்சுட்ருவாங்களா? அப்புறம் அது வந்து கரெக்டாக 36 மணி நேரம் டைம் போகணும். அங்கே மெட்ராஸு எடுத்த ரன்னிங் சாப்பாடு தான். அதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆகும், இல்லைன்னா கடையில் சாப்பிட்டு ஓடி போயிடுவான். அப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி கடைலாம் கம்மியாக தான் இருக்காங்கப்பா? கடையில் நிறையா இருக்கும். ஆனால் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்ல, சிங்கிள் ரோடு தானே அப்போ? ஆமாம், சிங்கிள் ரோடு தான், ரோடு ஃப்ரீயாக இருக்கும். வண்டிலாம் கம்மியாக தான் வரும். வண்டி கம்மி தான். ஆமாம், 60, 65, 70 இடத்த அனுசரித்து அப்படியே அழுத்தி பிடிச்சி போக வேண்டியதான். அப்போலாம் கண்டாளாவில் மேலே ஏறும்போது போலீஸ்காரங்களுக்கு 2 ரூபா தான் வாங்குவாங்க. வெறும் 2 ரூபாயாங்க? வெறும் 2 ரூபா. அப்போலாம் 2 ரூபா நோட்டு 1 ரூபா நோட்டுலாம் இருந்ததில்ல. அப்போ எந்த வருஷங்க அது? வருஷம் வந்து அப்போ வந்து 85, 86 தானே. அப்போ 2 ரூபானா 20 ரூபா 30 ரூபா மாதிரியாங்க? ஆமாம். ரன்னிங்லேயே போப்பா அப்படியே 2 ரூபா. அப்புறம் மறுபடியும் 6 மாதம் 1 வருஷம் அப்படி ஆச்சு. அப்புறம் 5 ரூபா ஆச்சு. 5 ரூபா ரொம்ப நாள் இருந்தது. எல்லாம் என்னங்க வாடகை போவாங்க இருந்து? வாடகை வந்து அப்போ வந்து மீனுக்கு மட்டும் 3000 4000 ரூபா போடுவாங்க. ஒரு மார்க்கெட்டோட ஒரு 1000 ரூபா சேர்த்து போடுவாங்க. வெங்காயம் வந்து பூனாவிலேருந்து பொள்ளாச்சிக்கே 3000 ரூபாய்க்கு தான் போவோம். ஆனால் அப்போல்லாம் டீசல் ரேட்லாம் கம்மி, டோல்கேட்டே கிடையாது. ஆமாம். டீசல் ரேட்லாம் 10 ரூபா இருக்குமாங்க? அப்போ டீசல் 10 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 10 ரூபாய்க்கு கம்மி தான். கம்மனா அப்பயே பெருசாக ஒரு எண்ணெய் மாதிரி ஊரில் வெட்டி டீசல் பிடிச்சி வச்சிருக்கலாங்களா? அப்படி பிடிச்சி வச்சிருந்தா கணக்குக்கு தங்க ரேட்டோட இப்போ டீசல் ரேட்டுக்கு இதாக இருக்குங்கப்பா. அன்ன வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமே அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு. இதுலேயே நவாப்பூர் ரோட்டில் ஒரு தடவை வரும்போது தாங்க நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் தாங்க நவாப்பூர் காடு இறங்குறோம்ல. ஆமாங்கப்பா. அப்போ சிங்கிள் ரோடு தானே அது? ஆமாம். அப்புறம் திருடெல்லாம் மரத்தை வெட்டி போட்டாங்க கீழே. மரம்னா பெரிய மரத்தை வெட்டி போடுறதா வண்டி போகாது. இது மாதிரி மரம், இந்த மாதிரி சின்ன மரமாக தான் இருக்கும். இப்படி மரத்தை வெட்டி போட்டதையுமே நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். கல் எடுத்து அடிச்சதுமே இந்த ரைஸை நம்ம கைப்பிடிச்சி ஏறோம்ல, அந்த கைப்பிடியா அதில் வந்து அடிச்சிருச்சு. இல்லைன்னா கண்ணாடி காலியாக இருக்குது, ரைஸ் எடுக்க கண்ணாடி. அதில் அடிச்சதில் அந்த இதே வளைஞ்சு போச்சு தாங்க. அந்த கைப்பிடிச்சி ஏறுறதே வளைஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி காரில் வந்து காரில் கல்லை எடுத்துட்டு கண்ணாடி உடச்சிட்டாங்க. உள்ள ஒருத்தருக்கு வந்து மண்டை உடச்சி போச்சு, பாவம், ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு வண்டி, ஒரு சர்தார் வண்டி தான் நினைக்கிறேன், அந்த வண்டி பஞ்சாப் வண்டி. சரிங்க. முன்னால் போய் அந்த கட்டை மேலேயே அழகாக முட்டு ஏற்றி போயிடுச்சு வண்டி. அது கண்ணாடி உடச்சிட்டாங்க.
அதான் எப்படிங்க மனசு வருது இப்படி எல்லாம் அடிக்கிறதுக்கு? அதான் திருடுறாங்க தாங்க அப்படியே. அதான் அதான் அதான். அப்புறம் இங்கே பாருங்க ஒரு வண்டி ட்ரெயிலர் இருக்குது, டெய்லர் எரிஞ்சே போச்சு. இப்படி எரிஞ்சிருக்கு, சுத்தமாக எரிஞ்சு போச்சு, சுத்தமாக எரிஞ்சு போச்சு. இது இறக்கத்தில் வந்து ட்ரம் டயரில் இருக்குது ஃபயர் ஆகிருக்குமாங்கப்பா? தெரியல தாங்க எப்படின்னு தெரியல. ஃபயர் ஆகிருக்குமே எப்படி என்ன? ஏன்னா அந்த பக்கம் பெத்து காடு அப்படியே இறங்குது, அதில் தான் அந்த இறக்கத்தில் தான் ட்ரம்முக்கு இது ஹீட் ஆகி போய் பிடிச்சி இதாக இருக்குமா? ஹீட் ஆகி ஃபயர் ஆகிருக்குமாங்கப்பா? ஆமாம் ஆமாம், ஃபயர் ஆச்சுன்னா கிரீஸு நெருப்பு பிடிச்சிரும். அவ்வளோ சீக்கிரம் அது அணையாது. அணையாதெல்லாம் அணையாது, பிடிச்சிச்சுன்னா எங்கே போய் அணையும். ஆமாம். இதான் இங்கே ஒரு வண்டி பாருங்க, கமுன் தெரிஞ்சு கிடக்குது. கமுன் தெரிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. இதுதான் வரும்போதே பார்த்தது. இது அந்த டயரில் பார்த்தாங்க கம்பி தெரியுது பார்த்தாங்க வெந்ததுக்கப்புறம். ஆமாம், ஏதோ இந்த சிங்கத்துக்கு முடி இருக்கும் பொசு பொசுன்னு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நானே வந்து பிரேக் அடிச்சுட்டாங்க, அந்த கட்டை மலையை விட்டுட்டேன். கட்டை மலை ஏறி வண்டி பட்டாசு ஓடுக்கிறதுக்கு ஏறி அப்படியே ஏறி இப்படி சாஞ்சது பாரு, பயந்தே போயிட்டு எனக்கு உயிரே இல்லை, கலந்து போச்சுன்னு தான் நினச்சேன். அப்புறம் சல்லுன்னு இறக்கும்போது கீழே போயிடுச்சு. கீழே போலீஸ் போயிட்டு கீழே நிற்கிறாங்க. அப்புறம் எல்லாம் தெரியாம அங்கே இருக்கும். அவங்க இப்பயுமே அந்த சாகிரி காட்டில் இறங்குறதுல போலீஸ் காசு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். உடனே அவங்க வந்து இந்த மண்டை உடஞ்சவங்களாம் வந்து சொன்ன உடனே ஜீப் எடுத்துட்டு மேலே போயிட்டாங்க. சருன்னு அது அலாரம் போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ் சவுண்ட் மாதிரி. கீழே பார்த்தா அவங்க வந்து ரத்தம் ஒதுக்குறது பாது, அப்படி கை பிடிச்சிட்டாது, ரத்தம் அப்படியே குறைன்னு ஊற்றுது கையில். நானும் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இல்லை கீழே அந்த சாகிரி காட்டிலே தான் இப்பயுமே காசு வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த பசங்களாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு போலீஸுக்கு திருடங்க எல்லாம் தெரியாம இருக்காது. இந்த பெத்து ஃபாரஸ்ட் இந்த டவுன் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, கப்பரடா காட்டுக்கிட்ட. அதில் பாருங்கள் ஒரு லாரி எப்படி நியூட்ரலில் வந்தாரா இல்லை பிரேக் அடிச்சு பிரேக் நிற்கலையான்னு தெரியல, உள்ளே எப்படி கவுந்துருக்கு பாருங்கள். முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் அடித்து பேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. நமக்கு தொப்பூர் வந்துட்டுங்க ஹைவேலேயே இருக்கனால அங்கே அடிக்கடி ஆக ஆக்சிடெண்ட்டு, அங்கே இந்த மாதிரி ஸ்லோவாக போகணும் கியரில் போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இருக்காங்க. இங்கே வந்து எதுவுமே கிடையாதுங்க சொல்கிறதுக்கும். இந்த மாதிரி அங்கே ஸ்லோவாக போகணுன்னு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. அது இல்லாமல் இது மெயின் ரோடும் கிடையாதுங்களா, அதனால இங்கே நடக்கிற ஆக்சிடெண்ட் வெளியும் தெரியாது அதிகமாக. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேங்க முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், ஒரே லாரி இந்த மாதிரி கமுந்துருக்கும். அதில் டயர்லாம் கழிட்டு போயிட்டாங்க, ஒரு டயர் கூட இல்லை, வண்டி மட்டும் அப்படியே உள்ளே கிடக்குது. இப்போ வந்துட்டுங்க பெத்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கோம். வழியில் வந்துட்டு சின்ன பசங்களாம் மாங்காய், அப்புறம் இது என்ன பழம்னே தெரிலங்க. ஓ नाम क्या छोटू? इसमें नाम की கர்பந்து. சாப்பிட்டு பார்த்தாங்க, கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குது. மாங்காய் பாருங்க, எல்லாம் குட்டி குட்டி மாங்காயாக இருக்குது. कितना छोटू एक बॉक्स? 40 பாருங்க, நிறைய இருக்குது, சின்ன சின்னதாக அழகா. இப்போ கர்நாடகா வந்தாச்சுங்க, பீஜாப்பூர். மணி இப்போ காலையில் 7 ஆகுது. இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் 7ங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். இன்னும் 23 மணி நேரம் இருக்குங்க. அதாவது பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக
போனாவே இந்த டைம் தான் ஆகும், 23 மணி நேரம் ஆகும் திருச்சிக்கு நார்மலாக. அதாவது ஒரு 45-50 அடி போனாவே நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கர்நாடகாவில் அழகாக டைம் எடுக்கலாங்க. தும்கூர் வரைக்கும் ஒரு 55-60 இந்த ஸ்பீடில் போனோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு 2 மணி நேரம் சேவ் பண்ணி அந்த பக்கம் தமிழ்நாடுக்குள்ளே போகிறதெல்லாம் நைட்டில் தாங்க போவோம். வெடிக்கால 6 மணிக்குள்ள போகிறதுனால மோஸ்ட்லி 2 வீலர் பாசிங் இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டிலையும் டைம் எடுத்துடலாம். இப்போ தாங்க இந்த ஹோட்டல் சாயில் வந்துட்டு ஒரு ஃபுல் சாய்ங்க, அது 20 ரூபா, பார்த்தா பெரிய கப்பில் இருக்க மாதிரி இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்துங்க, நம்ம பார்த்துருப்போம் நேற்று அந்த கருவந்தேன்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் வாங்கும்போது ஒரு பையன் வச்சுருந்தான்லங்க. எனக்கு அப்போ அதை பற்றி தெரிலங்க. வந்துட்டு அதை கூகுளில் அந்த பேரை போட்டு அது வந்து ஹிந்தியில் கருவந்தேன்னா நம்ம தமிழில் வந்து கலாக்காயின்னு அர்த்தம் மாட்டிருக்குங்க. இங்கிலீஷில் வந்துட்டு ஏதோ காக்கர் பெரி ஏதோ போட்டுருந்துச்சு, கொக்கர் பெரிய ஏதோ கொக்கர் பெரின்னு நினைக்கிறேங்க. அது வந்துட்டு அதில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அந்த பழத்தை அது வாங்க மாட்டோம், வாங்கி சாப்பிட்டு லைட்டாக புளிக்கிறமா இருந்துச்சுன்னு சொல்லி விட்டாச்சு. பார்த்தா அதில் விட்டமின் சி நிறையா இருக்குங்க, அயன் சத்து நிறையா இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அதை அப்படியே வாங்கிடணுங்க. நேற்று அந்த பழமே இப்போ தான் நேற்று தான் பார்க்குறேன், தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டே வாங்கிருக்கலாம். அடுத்தது அந்த ஒரு கல்யாணம் மாப்பிள்ளை வந்து குதிரை மேலே இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேங்க. நாட்டில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்கலாம், டான்ஸ் ஆடிட்டு மாப்பிள்ளை குதிரை மேலே வருவார். என்ன நேற்று வந்துட்டு இந்த மியூசிக் போட்டு டம்மு டும்முன்னு அடிக்குங்க. நேற்று அந்த ஒரு இது இல்லை, அதில் அதிசயமாக இருக்குது அந்த இடத்துல. நல்லா கூலிங்காக இருக்குங்க காற்று. கர்நாடகாவில் வந்து அப்படி தான் இருக்கும். போகலாங்க, முன்னாடி போயிட்டு காய் மட்டும் வாங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்தி சமைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வண்டி வந்து எங்கேயுமே நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து வண்டியில் பீக்கங்காய் குழம்பு, சாப்பிட்றது நிறுத்தணும்னா 20 நிமிஷம் ஆயிருங்க. அதனால் ரன்னிங்லேயே தான் சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். பெத்து ஃபாரஸ்ட்டில் நல்ல வேலைங்க, பிளாக் கிடையாது. அங்கே பிளாக் ஆகிருந்ததுன்னா டோட்டலாக டைம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றது ஒரு தனி ஜாலிங்க லாரியில். சித்திரதுர்கா வந்தாச்சுங்க, கிரீஸ் அடிச்சுட்டு போயிடலாம். கரெக்டாக இங்கேருந்துங்க நாமக்கலுக்கு வந்து 12 மணி நேரம். எப்பயுமே நார்மலாக நம்ம ஓட்டுறது 45-50 போனாவே அந்த டைம் ஆகுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாச்சுங்க. மதியம் 3 ஆகுதா, வெடிக்காலம் 3 மணிக்கு நாமக்கல் போயிடலாம். அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் திருச்சி 5 மணிக்கு போகிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு டைம் இருக்குது. பார்ப்போங்க, அப்படியே மெதுவாக போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம தான் டியூட்டி டீசல் அடி வரைக்கும், தும்கூர் வரைக்கும். இப்போ சிரா வந்தாச்சுங்க, மணி 4 ஆகுது. இன்னும் நமக்கு 14 மணி நேரம் டைம் இருக்குங்க. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேங்க, ஃப்ரெண்ட்ஸ் மறுபடி கேட்டிருந்தீங்க கேமராமேன் யார் அப்படின்ட்டு. கேமராமேனுக்கு நான் தனியாலாம் யாரையுமே நான் இது பண்ண கிடையாதுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒரு சிவகாசிக்காரரு ஒர்க்கில் இருக்கார். இப்போ ஃப்ரீ டைமில் ஊரில் இருந்தாருங்க. அப்புறம் நான் கேட்டேன், வாங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம், வெய்ய காலம் கிடையாது, ஃபுல்லாக மழை பெய்யுது, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அடுத்த ஒர்க்குக்கு போகிற வரைக்கும் நம்ம கூட வருவாருங்க. இன்னொரு ட்ரிப் வருவாருன்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க.
சரி ஏதோ வணக்கம் 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 பாருங்கள், கர்நாடகா சப்ஸ்கிரைபர் இருக்குது, பார்த்துட்டு ஆர்டர் எடுத்துட்டு போகிறாரு. அடுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா இந்த டைமுக்கு நான் சொன்னலங்க, காலைல 6 மணி, அந்த 6 மணி இல்லாமல் ஒரு வேளை ஒரு வண்டி இப்போ ரிப்பேரே ஆகுது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல டிராஃபிக் ஆகுதுன்னு வைங்க, கொஞ்சம் லேட்டாக போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னாங்க, உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் கெட்டு போகாதுங்க. கெட்டு போகிறதோ அழுகி போகிறதோ எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. உருளைக்கிழங்கு கிடையாதுங்க, தக்காளி ஆகட்டும், அது இஞ்சி டைமிங்களோட ஆகட்டும், எதுவுமே வந்து பார்த்தா கெட்டு போகாதுங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் அது கெட்டு போகிறதுக்கு. ஏன்னா நம்ம வீட்லேயே இஞ்சி வாங்கி வைக்கிறோம், பலாப்பழம், அன்னாச்சி பழம், அடுத்தது வந்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு, தக்காளின்னு எல்லாமே வாங்கி வைக்கிறோம், எதுவும் கெட்டு போக கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது சொன்னலைங்க. இப்போ என்னென்னா இங்கேருந்து நமக்கு 2 நாள் டைம் தராங்கன்னா அது 2 நாள் நாங்கள் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க பார்ட்டி வந்துங்க, அவர் இப்போ நான் இருக்கேன்னு வைங்க, நான் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன், ஒரு வண்டி லோடு எடுக்கிறேன்னா நான் வந்துங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்க்கெட்டில் உட்காந்தே வியாபாரம் பண்ணுவாங்க, வண்டிக்கு பின்னாடியே உட்காந்து ஃபுல்லாத்தையும் அப்படியே வரவங்களுக்கு அப்படியே அந்த கிரேடு எடுத்துட்டு அப்படி வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கீழே நான் ஒரு இந்த பெரிய சந்தை இருக்குல்லங்க ஊரில், இந்த உழவர் சந்தையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு கல்யாணம்னாவே அங்கே தான் போய் பல்காக வாங்குவோம் நம்ம. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் எனக்கு லிங்க் இருக்குங்க. அது மாதிரி சொல்லிடுவேன், நான் அன்றைக்கி காலைல வண்டி வந்துடும், இந்த டைமுக்கு வந்துடும், வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எடுப்பாங்க. இன்கேஸ் அந்த டைம் லேட் ஆகி போச்சுன்னா தான் எனக்கு வியாபாரம் கெட்டு போயிருங்க. இப்போ வண்டி சொன்ன டைம் வரல, வியாபாரம் கெட்டு போச்சுங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்தா வாடகையை பிடிப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து லேட் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து வாடகை ஒரு 5000 10,000 சொல்லி கட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வைங்க, அது வந்து டோட்டலாக அங்கே வாங்குகிற பார்ட்டிக்கு லாஸுங்க. ஏன்னா ஒரு இடத்துல இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இந்த திராட்சை தக்காளியெல்லாம் கொட்டி அந்த ஊருக்கார மக்கள் வந்து அல்ற மாதிரியெல்லாம் இந்த மாதிரியும் நடக்குங்க. அது வந்து வண்டிக்கு லாஸ் தாங்க. ஏன்னா வண்டிக்கு வாடகையும் கிடையாது. இப்போ இங்கேருந்து ஒரு வேளை கோலாறுலேருந்து தக்காளி ஏற்றணும் வைங்க, ஏற்றி குஜராத் பக்கம் போய் வண்டிக்கு இது ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஆக்சிடென்டல் அப்செட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து அங்கே போன வரைக்கும் டீசல் டோல்கேட்டு எல்லாமே லாஸ் தாங்க வண்டிக்கும். அது அந்த பார்ட்டிக்கு லாஸ் தான். இங்கே இருக்க பார்ட்டிக்கு வந்துட்டு மோஸ்ட்லி லாஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அங்கே போய் தான் இங்கே அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா அப்புறம் இவருக்கு அது ஒரு லாஸ் தான். பாருங்கள், ஒரு இடத்துல விவசாயம் பண்ணி அதை வந்து இங்கே ஒரு ஏஜென்ட் வாங்கி அங்கே ஒரு ஏஜென்ட்டு விற்கிறாங்க. அந்த ஏஜென்ட் வாங்கி கீழே ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்து கடைசியாக மல்லிகை கடைக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் மக்கள்கிட்ட போகுதுங்க. நடுவில் வந்து பார்த்தோம்னா மெயினாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், இந்த 2 நாள் போகிறதுக்கு வந்து லாரி தேவைப்படும். அங்கே போய் வந்துட்டு அந்த பார்ட்டிகிட்டேருந்து இந்த 10 அவருக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இது பெரிய சந்தை உழவர் சந்தை, அவங்களுக்கு போகிறதுக்கு பிக்கப்பு ஆட்டோ இந்த மாதிரி தேவைப்படுங்க. முதல்ல மோட்டார் கம்பல்சரி தேவைப்படும். விவசாயமும் சரி மோட்டாரும் சரிங்க, ரெண்டுமே கம்பல்சரி தேவை. போயிட்டே தாங்க இருக்கும் வண்டி. டெம்பரேச்சர் தவிர 55 55 60 போயிட்டே தான் இருக்குது. கர்நாடகாவில் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, மழை இல்லை. பார்த்துருப்போம் எல்லா டைமே மழை தான். லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு லாரி எப்படி அடிபட்டுருக்குன்னு. அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, மாங்காய் லோடு வந்து நத்தத்துலேருந்து அகமதாபாத்துக்கு 48 மணி நேரம் டைமு, அதாவது 6 வீலுங்க, 48. அவர் சிங்கிள், நான் சொன்னேன் சிங்கிளில் டைம் எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்பீடு போகலாங்க, ஸ்பீடெல்லாம் ஓகே. குஜராத்தில் வந்து பெத்து ஃபாரஸ்ட்லேருந்து அகமதாபாத் வரைக்கும் நல்ல மழைங்க, எங்கே எப்போ பிளாக் ஆகும்னு தெரியாது. இப்போல்லாம் அந்த ரோடை நம்பி டைமிங்கோட ஏற்றுனோம்னாவே கண்டிப்பாக மோஸ்ட்லி போய் ரீச் ஆகிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதனால தான் கர்நாடகாவில் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்துருங்க. எவ்வளோ கர்நாடகாவில் ஸ்பீடு போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம டைம் எடுத்துடலாம் கர்நாடகாவில். அதேமாதிரி மாங்காய் நம்ம ஏற்றிட்டு பண்ணலாங்க. நத்தத்துலேருந்து சொன்ன டைமுக்கு முன்னாடி போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தா காலையில் போனோமாங்க, சாயந்தரம் தான் அன்லோடு பண்ணாங்க. காலைல ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்,
அந்த பிக்கப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா கிரேட் எடுத்து அங்கேருந்தே கிரேட் அனுப்பிச்சி விட்டாங்க. பிக்கப்பில் வந்து சாயந்தரமாக வந்து பிக்கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தாங்க. மணி இப்போ 2 ஆக போகுதுங்க. சேலம் பக்கம் வந்தாச்சு. ஒரு 3.5 கிலோ நாமக்கல் போயிடலாங்க. அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆஞ்சரிக்கலாம், ஸ்பாட்டுக்கு போயிடலாம். 6 மணிக்கெல்லாம் போயிடலாங்க. மறுபடி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வந்துட்டு திருச்சியில் அன்லோடு பண்ணிட்டு எந்த ஊருக்கு லோடு எடுத்த போகிறோம் அப்படிங்கிறத.